வாணியம்பாடி அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கை கால்களை துணியால் கட்டி தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 5 சவரன் நகைக்காக கொடூர செயலில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் சிக்குவார்களா? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெத்த கல்லுப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவரது மனைவி பவுனம்மாள். கணவர் உயிரிழந்த நிலையில் 60 வயதான மூதாட்டி தனியாக வசித்து வந்துள்ளார். இவரது 2 பிள்ளைகளும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். மூதாட்டி பவுனம்மாள் தனது வாழ்வாதாரத்திற்காக கால்நடைகளை வளர்த்து வந்துள்ளார். அந்த கால்நடைகளை தனது வீட்டில் இருந்து சற்று தொலைவில் உள்ள ஏரிக்கரையோரம் கொட்டகை அமைத்து வளர்த்து வந்தார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவில் மாட்டு கொட்டகைக்குள் பவுனம்மாள் சடலமாக கிடந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம்பக்கத்தினர் அம்பலூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி உட்பட போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். மர்ம நபர்கள் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி கை கால்களை துணியால் கட்டி உள்ளனர். பின்னர் கழுத்தை துணியால் நெரித்தும் தலையில் கல்லால் தாக்கியும் கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. கொலை செய்த பின்னர் மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தடயங்களை சேகரித்த பின்னர் மூதாட்டியின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு கொலையாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரணை நடத்தினர். யார் மீதாவது சந்தேகம் உள்ளதா என்று விசாரித்ததுடன் மர்ம நபர்களின் நடமாட்டம் குறித்தும் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அண்மையில் மூதாட்டி பவுனம்மாள் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்ததாக கூறி அம்பலூர் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். எனவே மது விற்பனை தொடர்பான வேறு ஏதும் பிரச்சனையில் கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே வேளையில் கொள்ளையர்கள் தான் திட்டமிட்டு கொடூர செயலில் ஈடுபட்டார்களா அல்லது மது குடிக்க வந்த யாராவது நகைக்காக கொலை செய்தனரா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை ஓரம் மாட்டுக் கொட்டகையில் வைத்து மூதாட்டியை கை கால்களை கட்டி போட்டு கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் வாணியம்பாடி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.